பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 John chapter 2 verse 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அவரை அறிந்திருக்கிறேன், அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன், அவனிடத்துல சத்தியம் இல்லை என்று சொல்லி அப்படியாக அதற்கு முந்தின உள்ள வசனங்களே நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இல்லை. அதனால தான் நம்ம எல்லாம் we are followers of Christ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அப்படியாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நம்ம தியானிக்கிற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன பண்ணணுமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும். அதான் பாயிண்ட் என்னென்னா, அவர் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன் வைத்து இல்லையா, அவர் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுபடியே நம்ம செய்யணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நோக்கி கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இல்லையா? அப்போ கிறிஸ்து தான் நமக்கு என்னென்னா முன்மாதிரியாக ஆண்டவர் இருக்கிறாங்க இல்லையா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் வைத்து போயிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற நாம் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். இப்போ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷகங்கள் எல்லாம் நம்ம வாசித்தோன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக இல்லை, அதான் காஸ்பல்ஸ், கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை குறித்து நிறைய காரியங்கள் அப்படியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா நமக்கு. அப்போ நம்ம என்னென்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து நம்ம பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்தாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க என்று சொல்லி, அப்போ அதன்படியே நம்ம நடக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவரை இயேசு மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு சொல்லுவாங்க, நான் சாந்தமும் நான் மனத்தாழ்மையுமாக நான் இருக்கிறேன், என்னிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படியாக இயேசுவே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போல அவரை போலவே நம்ம அவரை நம்ம பின்பற்றணும். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை நம்ம செய்கிறவர்களாக இருக்க, நம்முடைய வாழ்க்கை நம்ம மாற வேணும் இல்லையா? நம்ம கிறிஸ்து நம்முடைய பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லுவார், நமக்கு நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக மாற வேண்டும் என்று சொல்லி இல்லையா? அப்போ ஆண்டவர் என்னென்னா அடிமையின் ரூபம் எடுத்தார். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தி மனுஷ ரூபமாகினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்னென்னா ஒரு தாழ்மை அவர்கிட்ட இருந்துச்சு இல்லையா? ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி இல்லையா? அப்போ அவரை போல நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம சாந்தமுள்ளவர்களாக நம்ம இருக்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இல்லையா? மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறாங்க இல்லையா? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாங்க இல்லை? மனுஷகுமாரன் என்னென்னா ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவே வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படி தன்னை தாழ்த்தினார். ஆண்டவர் தாழ்மையோடு தான் ஆண்டவர் இருந்தாங்க. எந்த இடத்துலையும் ஆண்டவர் தன்னை உயர்த்தலை இல்லையா? ஆண்டவருக்கு என்னென்னா அவர் எல்லா அதிகாரமும் இருந்துச்சு இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் எப்போதும் என்னென்னா மனத்தாழ்மை உள்ளவராக அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை போல நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நடக்க வேண்டும் இல்லையா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம பெருமை உள்ளவர்களாக இருப்போமானால் அது என்னென்னா நம்ம தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவரை போல நம்ம வாழ்க்கை மாறணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் எப்போவுமே பிதாவுடைய சித்தத்தையே ஆண்டவர் செய்தாங்க இல்லையா? நான் சுயமாக நான் எதையுமே செய்யலைன்னு சொல்லி பிதாவுடைய சித்தத்தை தான் ஆண்டவர் செய்தாங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொன்னார் இல்லையா? அப்போ ஆண்டவரை போல் நம்மளும் எப்போவும் என்னென்னா நம்ம அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். நம்மளுடைய சுய சித்தத்தல்ல, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை இல்லையா? ஆண்டவர் இயேசு அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால பிதா என்னை தனியே விடவில்லை என்று சொல்கிறார் இல்லையா? அவர் என்னென்னா அவருக்கு பிரியமானதை அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா? ஆமென். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போது பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருந்தார் இல்லையா? ஆண்டவர் எப்போவுமே இரவெல்லாம் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணார். அப்புறம் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம் வேதத்தில் இல்லையா? இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம ஜெப ஜீவியமே இல்லாமல் அப்படி இருந்தோன்னா இல்லையா? வேதத்தை விளக்குறனுடைய ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்ப. ஜெப ஜீவியம் நம்ம என்ன விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எப்போது நம்மளும் பிதாவை கிறிஸ்துவை போல பிதாவை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா? இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன இல்லையா? நமக்கு ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருந்தார் இல்லையா? அவரை சிலுவையில் அறைந்தவங்களையே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த போல் நம்மளோட வாழ்க்கையில் அந்த மன்னிக்கிற சுபாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ் அதெல்லாம் நம்ம இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா நம்ம நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம்னால் நம்ம பொய்யர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவரை இயேசு நடந்தபடியே நம்மளும் நடக்க வேண்டும். அப்போ தான் அவரில் நம்ம நிலைத்திருக்கிறேன் என்று நம்ம தைரியமாக நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அவரில் நிலைத்திருக்கிறவங்கள தான் ஆண்டவர் என்னென்னா அவங்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், அழிப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருந்தார் இல்லையா? ஆண்டவராக இயேசு என்ன சொன்னாங்க? நான் உங்களிடத்துல அன்பாக இருக்கிறத போல் நீங்களும் ஒருவரிடத்துல ஒருவர் நீங்கள் அன்பாக இருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னாங்க இல்லையா? அப்போ நம்ம அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும் இல்லை? நம்ம அன்பு இல்லாமல் சுபாவம் அன்பு இல்லாதவர்களாய் அப்படி கடின இருதயம் உள்ளவர்களாக அப்படி நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவது சரியல்ல. நம்ம தேவ அன்பினால் நிரம்பினவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா? அவரோட வசனத்தை அவரோட கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம அந்த அந்த அன்பு அது நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? எல்லாவற்றையும் பார்க்கலாம் அன்பே பிரதானம் இல்லையா? நம்மக்கிட்ட எவ்வளவோ வரங்கள் எல்லாம் செயல்பட்டாலும் நம்ம எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லி அந்நிய பாஷையெல்லாம் பேசி எல்லாம் பண்ணாலும் அன்பு இல்லைன்னா நம்ம சத்தமிடுகிற வெண்கலம் போல் ஓசையிடுகிற கைத்தாளம் போல் தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமாம். பிரியமான இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் கிறிஸ்து நடந்தபடியே நாம் நடக்கிறோமா என்று சொல்லி என்ன பண்ண வேண்டும்? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அவர் தான் நமக்கு என்னென்னா அவரை தான் நம்ம கவனித்து நம்ம பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆண்டவர் எப்போதும் கீழ்ப்படிந்தவராக இருக்கார். சிலுவை மரண பரியந்து ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி இல்லையா? பிதாவினுடைய அந்த சிலுவை மரணத்தை போவதற்கு முன்பாக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமால் நீங்கள்கிட்ட ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கீழ்ப்படிந்தார் இல்லையா? அந்த ஒரு ஒபீடியன்ஸ் அதெல்லாம் நமக்கு வேணும் இல்லை? அந்த மாதிரி காரியங்கள் அந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது தான் நம்ம தைரியமாக சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இல்லைன்னா நம்ம சத்தியம் நமக்குள்ளே இல்லை,
நம்மை நாமே நம்ம வஞ்சிக்கிறவர்களாக ஆகிவிடுவோம், நம்ம பொய்யர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. இன்னைக்கு அவரை போல இயேசுவே கவனித்து பார்த்து அவர் நடந்தபடியே நம்ம நடக்கும்படிக்கு அவரை போல நம்ம வாழும்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமேன்.